ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தவன் நம்ம ஹாயில் மயோங் வந்து எக்கச்சக்க பேரை கூட்டிகிட்டு வந்து சுற்று போட்டிருப்பான். 3 பேரை பேகி நினைக்கிறான். நீங்கள் எல்லாமே என்ன குரூப் லீடர், எப்படி இருக்கீங்க? உங்கள் ஒரிஜினலான மெம்பர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ புது மெம்பர்ஸோட ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க. சே இவனுங்களா அப்படின்னு பேக்கி கடுப்பாக வர அந்த இடத்துல. என்னடா சுற்று போட்டு என்னடா செய்ய ட்ரை பண்ணுறீங்க இந்த இடத்துல அப்படின்னு ஓஜோங் கத்துறா அந்த இடத்துல. என்ன தம்பி இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல போல இருக்கு, அந்த எல்லோ டேகை என்கிட்ட கொடுங்கடா அப்படின்ற மாதிரி ஹாயில் மயோங் சொல்கிறான் அந்த இடத்துல. என்ன நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சிருவோமா அவன் பேகி கத்துறான் அந்த இடத்துல. தம்பி நான் சொல்கிறதான் நீ செய்யலான்னு வச்சுக்கோ, இங்கே நிறைய அடி விழ வாய்ப்பு இருக்குது. அட ஆமாம்ல, டிடென்ஷன் சென்டரில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் நம்பர்ஸ் அவனுடைய அடிமைகள் தானே நீங்கள்லாம். நீங்கள் சும்மா என்கிட்ட அந்த பேட்சை கொடுத்தா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இப்போ என்ன பண்ணுறது, நான் ஒரு இனப்ட் எக்ஸப்ட் தான். பார்த்தீங்கன்னா இனப்ட் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறான் அந்த இடத்துல. இனப்ட்டு, ப்ரொஃபஷனலு, ப்ரொஃபிஷியன்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரூ. இதில் லோவர் லெவலில் தான் நம்பால் இருக்கான். ஆனால் இங்கேருந்து 30 பசங்களை கிட்ட அட்வான்ஸ்டு பவர்ஸில் இருக்காங்க. எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் ஹாயில் மயோங்க எனக்கும் அவனுக்கும் ஒரே ஸ்ட்ரென்த் மாதிரி தான் இருக்குது பார்த்தா. ஓஜாங் அந்த நேம் டேக் கொடுக்குற மாதிரி வந்து ஓன்ட்டு கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஹேவ்பாங்கன்னு தப்பிக்க பாரு. என்ன சொல்கிற? அப்போ ஒன்று என்ன பண்ணுறது? இங்கே பாரு, இங்கேருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆகாது கஷ்டம். நான் இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். விளையாடாதரா, இங்கேருந்து எல்லாம் சேர்ந்து போகலான்ற மாதிரி ஓஜாங் பேசுகிறான். இடியட் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இங்கேருந்து நம்ம நேம் டேக் மட்டும் போச்சு, நம்ம மொத்த குரூப்புமே இதில் கதை முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வெளியே வரும்போது அவன் சீனியர் இன்ஸ்ட்ரக்டரோட நேம் டேக் எடுக்கிற மாதிரி ஆகிடு போதும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ டெலிபதியில் பேசிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். மயோங் நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்கள் பிளான் நடக்க விட மாட்டேன்டா, சார்ஜ் அப்படின்னு சொல்லி கத்துறா அந்த இடத்துல. எல்லாரும் வேகமாக ஓடி வரானுங்க. இவங்க அந்த பேட்ச் தூக்கி ஹியோபாங் கிட்ட கொடுக்குறான். அது ஏன் கிட்டையா? உங்க எல்லாரும் ஒரு குரூப் லீடராக நான் விட்டேன்னு தனியாக விட்டதுக்கு நீங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களோட கேவலமான அந்த செயலை மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹியோபாங் அவனோட ஆட்களையே அட்டாக் பண்ணுறான் அந்த இடத்துல. அவனுடைய ஆட்கள்னா அவனோட பழைய குரூப்பை சொல்கிறேன். கடுப்பாய் எக்கி கிக்கு விடுறாங்க. 3 பேர் ஒரே கிக்கில் பறக்கிறானுங்க. படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. எல்லோரும் ஆச்சரியத்தில் தெரிச்சு ஓடுறானுங்க. சொரட்டி நம்மளால கிக்கை விட்டு அடித்து தள்ளுறான் அந்த இடத்துல. தெருக்கி விட வாயில் அந்த ரத்தம் தெரிக்குது. ஓஹோ, அவனோட கீ பார்த்தா கொஞ்சம் எனர்ஜி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி தான் அவனும் இருக்கான்னு நினைக்கிறேன். தலையும் ஒரு கிக்கை விட்டு ஒரு பஞ்ச் விட்டு கீழே நிற்கிறான் ஸ்பைடர்மேன் பொசிஷனில். இதாண்டா அவங்க சான்ஸ், ஓடுங்கடா, வா சீக்கிரம் ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஹியோபாங்க சரி நம்ம ஓஜோங்க சரி தெரிச்சு ஓடுறானுங்க அந்த இடத்துல இருந்து. அவனுங்க தான்டா அந்த பால்டி தான்டா வச்சிருக்கான், அந்த சொட்ட தலையை தானே அந்த நேம் டேக் வச்சிருக்கான். நம்ம ஹியோபாங் தலையில் இந்த அந்த இதுவரை கழிண்டு விழுந்துச்சு துணி வேற. யாரா பாத்திரா பால்டின்னு சொல்றீங்க, டென்ஷன் ஆகிற நம்பாது. கொஞ்சம் வாயை மூடிட்டு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம பேக்கி கத்துறா அந்த இடத்துல. சொட்ட தலையா ஓடாதேடா. அடைச்ச என்ன வேற ஃபாலோ பண்ணிருக்கானுங்களே. நம்ம ஹியோபாங் பின்தங்கி தாங்க வந்துட்டு இருக்கான் ஓஜோங்கோட. ஓஜோங்க்கு புரிஞ்சு போச்சு ஹியோபாங் கண்டிப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது அவனோட மார்ஷல் டெக்னிக்கை வச்சு. சரி அந்த நேம் டேக்கை என்கிட்ட கொடு அப்படின்னு ஓஜோங் சொல்கிறான். இந்த நேம் டேக்கை பிடி. ஹியோபாங் எதை பற்றி கண்டுக்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இரு, எனக்கு தெரியும் அப்படின்னு ஹியோபாங் இவனும் தனித்தனி வழியில் பெரியறாங்க. இப்போ மட்டும் நான் அவனுக்கு கையில் கிடச்சா நான் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. சீக்கிரமாக கேஃபிடேரியா போய் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் நம்ம ஹியோபாங் நினைக்கிறான். கவான் ஹியோபாங் ஓடு கிட்டத்தட்ட கேஃபிடேரியா கிட்ட வந்துட்டேன். அப்போ தான் ஹியோபாங் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பின்னாடி பார்க்குறான், யாருமே ஃபாலோ பண்ணிட்டு வரலையா, அப்போ எல்லாரும் ஓஜோவை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்கன்றதை ஹியோபாங் புரிஞ்சுக்கிறான். அங்கே பாருங்க அடிக்கடிக்கு சாப்பிட்டு இருக்கான். வாங்குங்க வேற லெவலில். ஹியோபாங் என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ வேர்வை? அது மட்டும் தலையில் வேறு கேப் போட்டு மறைச்சிருப்ப, என்னாச்சு இதுக்கு? நம்ம ட்ரைனிங் ஃபெசிலிட்டிக்கு ஓடி ஆகணும். என்னாச்சு? இல்லை எங்கள் எல்லாரும் திடீர் தாக்குதல் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை. பேகி ஓஜாங்கும் சண்டை போட்டுருக்காங்க அந்த இடத்துல. என்னது சீக்கிரவா அப்படி சொல்லி வாங்க ஓடுறான் அந்த இடத்துல. வாங்க பிச்சுக்கிட்டு தெரிச்சு ஓடுறான். சாப்பிடல ஜீரமாவும் போல. ஆஹா நான் பயந்த மாதிரி நடந்து போச்சே அப்படின்றப்ப வாங்க நினைக்கிறான். வாங்க ரொம்ப வேகமாக ஓடி போய் அந்த இடத்துல நிற்கிறான். ஒரு ஆளை மொத்தமாக சுத்து போட்டிருக்கானுங்க அந்த இடத்துல. பேகி என்னாச்சு? பேகி பின்னாடி ஓஜோங் தரையில் படுத்து கிடக்குறான். ஓஜோங்க அடிச்சு நவுத்திருக்கானுங்க அவனுங்க. சே இதுவும் என்ன திடீர் தாக்குதல் பண்ணிட்டானே. லாஸ்ட் சாப்டர்ல பார்த்த மாதிரி நம்ம யூச்சானங்க அந்த இடத்துல வந்திருப்பான். என்ன போக போக நிறைய பூச்சி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கடுப்பா வரான். அந்த இடத்துல யாரை பார்த்து பூச்சின்னு கூட்டுட்டு இருக்க அப்படின்னு வாங்க அந்த இடத்துல கடுப்பா வரான். நிறைய ஆட்களை கூட்டு வந்து எங்களை அட்டாக் பண்ண வர நீ எல்லாம் பேசலாமா இந்த மாதிரி அப்படின்னு செம டென்ஷன் வர. வாங்க அந்த இடத்துல தோல் மேல கையை வைக்கிறான் பேக்கி. அவன் யூச்சான காமிக்கிறாங்க. அமைதியாரு, அவன் நம்மளை அட்டாக் பண்ணல. இங்கே பாரு உங்ககிட்ட இருக்க நேம் டேக் போயிடுச்சு, உங்ககிட்ட எல்லா சான்ஸுமே போயிடுச்சு, பேசாம என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி யூச்சான் கூப்பிடுறான். இல்லை உன் ஹெல்ப்புக்கு வேணா நன்றியா இருக்கலாம், ஆனால் என் மைண்ட் நான் மாற்றிக்க மாட்டேன். பரவாயில்ல நல்லா பொறுமையாக திங்க் பண்ணு, ஏன்னா உனக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னு நம்ம யூச்சான் சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறான் அவன் கூட்டத்தோட. சே அப்படின்னு வாங்க அந்த தரையில் உட்காரலாம். உன் காயம் எப்படி இருக்கு? இல்லை ரொம்ப மோசமாக இல்லை காயம், சமாளிச்சிட்டானே எப்படியோ. சே அந்த நேம் டேக் நான் கடைசியில் இழந்துட்டேனே, மன்னிச்சிருங்க எல்லாரும் அப்படின்னு பைக்கை கேட்குறான். ஓஜாங் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சதுக்கு ரொம்ப நன்றிடா, எல்லோ டேக்கை பாதுகாத்ததுக்கு அப்படின்னு ஹியோபாங் அந்த இடத்துல கண்ணீர் விடுறாங்க. ரொம்ப அழறான் ஹியோபாங். சே அப்புறம் வந்தது ரொம்ப கத்தி அழுகுறான் அந்த இடத்துல. ஹியோபாங் அழுதுட்டு இருக்கான் அந்த இடத்துல. பேகி என்னதான் நடந்துச்சு பார்க்குறான். பேகி நினச்சி பார்க்குறான்.
நில்லுங்கடா எல்லாரும் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஓஜாங்க துரத்தி ஓஜாங்க அதை தடுக்கி விழுந்துட்டாங்க. தடுக்கி விழுந்து விழுறான். என்னதான் இருந்தாலும் அவன் கை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கான். அவன் எல்லா பேச்சும் விட்டு கொடுக்கவே இல்லை. நெஞ்சிலே ஏறி மிதிக்கிறானுங்க, மூஞ்சில் அட்டாக் பண்ணுறானுங்க, கையை உடைக்கிறானுங்க. அவன் கையில இருந்து எப்படியோ உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கான் நம்ம ஓஜாங்க. அந்த இடத்துல அடிச்சு புடுங்குறானுங்க கையிலேருந்து பேட்ச் ஆகணுங்க. ஏன்னா அங்கே எக்கச்சக்க பேர் வந்துட்டானுங்க. ஒருத்தர்னா 2 பேர் சமாளிக்கலாம், 3 பேர் சமாளிக்கலாம். ஒரு 10 பேர் வந்து எப்படிங்க சமாளிக்க முடியும்? நம்ம பேகி பறந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மயோங்களாம் தடுக்க முடியலங்க. என்னதான் இல்மயோங்க என்னதான் ஒரு எக்ஸ்போர்ட் லெவலில் இருந்தாலும், நம்ம பேகி லெவலில் இருந்தாலும் தனியாக ஃபைட் பண்ணா பேகி தான் ஜெயிப்பான் போல இருக்கு. ஆனால் இங்கே எதாவது அவன் தனியாக இல்லையே. நடுவில் ஒரு ஸ்வாட் வந்து அவனோட தொடையை கிழிக்குது. யாருடான்னு பார்த்தா மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க பேகியை கீழே இது பண்ணுறதுக்காக, அட்டாக் பண்ணுறதுக்காக. உன் கதையை முடிக்கிறடா அப்படின்னு இல்மயோங்க வர அந்த இடத்துல. இது ஒரு கிரிட்டிக்கலான பிளேஸ் நம்ம பேகியோட வாழ்க்கையில். கரெக்டாக அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. என்னங்க கரெக்டாக ஒரு முக்கியமான சூழ்நிலை ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறான்னா ஏதோ இவன் தான் வேலையை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருதா? எனக்கும் அதுமாதிரி டவுட் வருது. வாங்க பார்க்கலாம். என்னை மன்னிச்சிருங்க, போகிற வழியில் இதை பார்த்தேன். பட் அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மேலே எனக்கு ஒரு கண் இருக்கா. சரி, அதனால் அவனை பேசாமல் என்கிட்ட கொடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னா இல்மே என்கிட்ட பேசுகிறான். டே என்ன அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காத. என்ன நீ ஈஸியாக வந்தா நீ கேட்டனா கொடுத்துருவேண்ணா. அடுத்தவங்க பிஸ்னஸில் வந்து மூக்க நுழைக்காதடா. அச்சோ ஈஸியாக போட்ட போல இருக்கே. காலை வச்சு வேகமாக 1 2 3 4 வேகமாக அட்டாக் பண்ணுறான் எல்லாரையுமே அந்த இடத்துல. என்ன தம்பி இன்னும் கொஞ்சம் பேர் நீ கூட்டு வந்தாலும் இதே மாதிரி தானே பண்ணுவேன், இதே கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி யூச்சான் பேசுகிறான் அந்த இடத்துல. சே இவனா எல்லாரும் ரிட்ரீட் பண்ணுங்க திரும்பி போகலாம். டே யூச்சான், நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். நீ தான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் காப்பாற்றினேன். உங்ககிட்ட இருக்க நேம் டேக் தான் போயிடுச்சுல, உங்ககிட்ட தான் வேற நேம் டேக்கே இல்லை. பேசாம சபார்டினேட்டா வந்துடுறேன், நான் அவனை சேர்த்துக்கிறேன் கூட்டத்தில். கண்டிப்பா நான் அந்த ஆஃபரை வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறமா தான் நீங்க வந்தீங்க. கரெக்டா? இல்லை எனக்கு தெரியாது அந்த யூச்சான் உமன் இன்ட்ரெஸ்டடா இருக்கான்ட்டு. ஒருவேளை இது அந்த வாரிசுங்களோட போட்டினால நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி வாங்க யோசிக்கிறான். இப்போ அது முக்கியமான விஷயம் இல்லை, நம்ம கிட்ட இருக்க எல்லா ஆப்ஷனும் போயிடுச்சு அப்படின்னு தரையில் குத்துறான். வாங்க அந்த இடத்துல பேசாம நம்மளும் மற்ற கேடட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் இதே மாதிரி பண்ணலாமா? ஆனால் அது நம்மளுடைய தலைவருடைய கொள்கைக்கு எதிரானது, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வாங்க பேசுகிறான். அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். சரி இப்போ என்னதான் பண்ணுறது, வேறு ஏதாவது வழி இருக்கா என்ன? நீ வேறு வழி இருக்குன்னா நீ அந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டருடைய டேகை எடுக்கிறத பற்றி பேசுறியாடா வாங்க. ஆனால் அது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பேகி சொல்கிறான். உனக்கே தெரியும் பேகி நீயே சண்டை போட்டிருக்க. பட் இருந்தாலும் நம்ம தலைவரை நம்ம நம்பி தான் ஆகணும். ஆனால் மற்ற வாரிசுங்களாம் அவரை அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அவர் ரொம்ப டஃப்பான ஆளுன்ட்டு. இல்லை நம்ம தலைவரை நம்ம நம்பி தான் ஆகணுன்ற மாதிரி வாங்க சொல்கிறான் அந்த இடத்துல. அவனும் புரிஞ்சுக்கிறான். அவரை நம்பி இருக்கிறத, ஹீரோ நம்பி இருக்கிறது தான் ஒரே வழியா அப்படின்னு சொல்லி பேக்கி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான். சரி நான் ஜாங்கை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹியோபாங் ஜாங்கை கூட்டிட்டு போறான். போகும்போது ஹியோபாங் ஒன்று சொல்றான், நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பின்னாடி வராங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்கு. நம்ம ஹியோபாங் கடுப்பாயிட்டு அதை சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. வாங் நான் சொன்னது என்னமோ உண்மைதான், நம்ம தலைவரை நம்ம நம்பி இருக்கணும், எல்லாமே ஓகே தான். எல்லாரோடவும் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை அதிகமாக தான் இருக்கு. ஆனால் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் சரியாகாது. நம்ம எல்லாமே அவர் சபார்டினேட் தானே. அவர் லெஃப்ட் கால் எல்லாமே நம்ம தானே அவருக்கு. ஆனால் நம்ம அதுக்கான ரோலை பண்ணோமா? நம்ம பேக்கும் சரி நம்ம வாங்கும் சரி ஏதோ உரைச்ச மாதிரி இருக்கு சொன்னோடனே. நம்ம தலைவர் நாளைக்கு வெளியில் ரிலீஸ் ஆகி வரும்போது நம்ம நிறைய கேண்டிடேட்டை சேர்த்து வச்சிருக்கணும். நம்ம தலைவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. வாங்க அப்பதான் புரிய வருது, நான் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கேன்ட்டு. என்னாச்சு கோவம் ஆயிட்டானோ நான் சொன்னதை கேட்டு? நான் கொஞ்சம் ஹார்ஷா இந்த மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹியோபாங் பேசுறான் அந்த இடத்துல. இல்லை ஹியோபாங் நீ கரெக்டாக தான் சொன்னேன். நான் நம்ம தலைவரை நம்பி இருக்கணுமே தவிர அதே மாதிரி நம்மளும் நம்ம தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுன்றதே நான் வரேன்ட்டேன். நீ சொன்ன மாதிரி நம்மளும் அவங்க கை காலாக இருக்கணும். கரெக்ட் நீ தான்டா உண்மையிலே பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஹியோபாங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. நானும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சில சமயம் நீ கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க நம்ம ஹியோபாங்க. சரி வாங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கோம், நான் சம்பவத்துல செயல் இறங்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த ஃப்ரேமை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க இருக்கிற அந்த 6 பேரோ 7 பேரோ நம்ம ஹீரோக்கு அவ்வளவு உண்மையா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 8 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அழகான பசுமையான காட்டை காமிக்கிறாங்க. ஆஹா அந்த பையன் எப்படி தாக்கு பிடிச்சான்னு தெரியலையே. மார்ஷல் இன்ஸ்ட்ரக்டர் லிம்பியும் நம்ம ஹீரோ பார்க்க வராரு. ஏன்னா நம்ம ஹீரோட பனிஷ்மெண்ட் முடியுதுன்றாங்க. ஓப்பன் பண்ணுங்க டோரை. அதுக்கு 2 இன்ஸ்ட்ரக்டர் டோரை ஓப்பன் பண்றாங்க. கேடட் 7 இன்னையோட அவனோட பனிஷ்மெண்ட் முடியுது அப்படின்னு கூப்பிட வந்திருக்காங்க நம்ம ஹீரோவை. ஹீரோ அமைதி தியானம் பண்ணிருக்கான் அந்த இடத்துல. கண்ணை முடிச்சு பாக்குறான். ஓ மை காட் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க 2 இன்ஸ்ட்ரக்டர் ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஹீரோட உடம்பு அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. 6 பேக்ஸ்ல வச்சு மாஸ் பண்றான் ஆளு. ஆஹா சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கே. இந்த பையனோட பாடியும் பார்த்தா கண்கள்லாம் பார்த்தா ஒரு இருட்டான கேவ்ல வந்து அடப்பட்ட பையன் மாதிரி இல்லை, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஆமாம் உன் ஷர்ட் எங்கே போச்சு? ஓ அதுவா, நம்ம ஷர்ட் எடுக்கிறான். என்னடா இவ்வளோ கேவலமாக ஸ்மெல் அடிக்குது, என்னடா பண்ணாத தூக்கி வீசுறாரு அந்த ஷர்ட்டை. உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு, இவன் ஏதாவது சம்பவம் பண்ணியிருக்கானான்ட்டு. செக் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோவும் பயந்துக்கிட்டே இருக்கான், கண்டுபிடிச்சிருவாங்களோ. இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வெளியே வந்து சொல்கிறாங்க. அப்பாடா சரி வாங்க கீழே இறங்குவோம் நம்ம மலை கீழே. ஏன்னா ஹீரோ அந்த ரகசிய இடத்த கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் கல்லை வச்சு அடைச்சிட்டான் போல இருக்காமன். இப்போ யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது சார். ஆமாம் இப்போ இன்னும் எவ்வளோ எல்லோ டேக் ரிமைனிங் இருக்கு. இந்த பையனை விட்டு கொடுக்கல போல இருக்கே. ஒன்னே தான் இருக்கு. ஆஹா அந்த ஒன்னா நீ நினைக்கிறதும் கரெக்டு தான். பட் உனக்கே தெரியும் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட இருந்து டேக் வாங்குறது மட்டும் தான் சொல்யூஷன் கிடையாது, வேற ஐடியாவும் இருக்கு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அவர் மற்ற கேடட் இருக்காங்களா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் அவங்க கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்க சொல்றாரு இன்டெரக்டா. ஆனா இன்ஸ்ட்ரக்டர் சொல்லு, எனக்கு இன்ஸ்ட்ரக்டர் ஹோ ஜின்சாங் ஹோ அந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் கூட ஃபைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். என்னது அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஆச்சரியப்படுறாரு.
சரி சரி ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், போய் குளிடா, கெட்ட வாடை வருது உன் மேலே. சரி, நம்ம ஹீரோ அந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் கூட சண்டை போட போகிறானா, போட்டு ஜெயிக்க போகிறானா, இல்லை மற்ற கேடட் கிட்ட இருந்து பேட்சை பிடுங்க போகிறானா என்பது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இந்த வீடியோ வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.